ஆனா இப்பதான் எனக்கு விளங்குது என்ன ஓலவல் ஏண்டா இவனுக்கு மெட்ஸ் கஷ்டம் என்று சொல்றானுகள் என்று சொல்லி எனக்கு இப்பதான் விளங்கு. இந்த இடத்துல சின்ன கேள்வி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நீங்க இப்படித்தான் படிச்சையா அல்லது நீங்க நான் சொல்ற மெதட்ல படிச்சியான்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. சரியா? கொஞ்சம் பாவதான். நீங்க 6 நிமிஷம் சொல்லி வைங்களேன். சரி, இப்படி கணக்கு தான். சரியா? நான் சும்மா ஒரு விசிட்டிங் ஒரு இடத்த போன இடத்த அப்ப இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாடம் போகுது அப்ப படிப்பீங்கன்னு சொல்லி கொஞ்சம் இந்த கேள்வி அங்க படிச்சேன். தம்பிமாருக்கு இந்த கேள்வியில முடிஞ்சுதானே? தம்பி இதை செய்கிறான்டா, அவனுக்கு செஞ்சான முறை இப்படித்தான். 43 நிமிஷத்துல 56 நிமிஷம் போகாது சார். அப்ப நாங்க என்ன செய்யணும் சொல்லி சொன்னா இங்க கடன் வாங்கணும். இங்க ஒரு மணித்தியாலத்தை நேரத்துக்கு சொல்லி நேரம் இல்ல, அது நிமிஷம் இல்ல, மாத்தி போட்டேன் நிமிஷம். இந்த மணித்தியாலத்தை அவனுக்கு நிமிஷத்துக்கு கடன் வாங்கணுமா? நிமிடம் அண்டு போட்டாங்க. இப்ப இந்த மணித்தியாலத்தை நிமிஷத்துக்கு மாத்திரம்னா இந்த இடத்துல 60 நிமிஷம் வருமா? அப்ப இந்த இடத்துல 1 குறைஞ்சா 6 வருமா? 60 43 அப்ப 103. இந்த 103ல 56 கழிச்சு வரவடையா அவங்க செய்தாங்க. சரியா? இப்ப 3ல 6 போகுமாண்டா? போகாதான். திருப்பி உண்ட கடன் வாங்கினா 13. 13ல 6 போனா 7. இப்ப இந்த 9 இருக்குமா? 9ல எத்தனை 5 போனா 4. இங்க போய்தான். அப்ப 47. 6ல 4 போனா 2. விட சரியாது கேட்டா விட சரி, விட சரி. இப்படி போய் நான் கூப்பிட்டு ஒரு விஷயம் செய்தேன். தம்பி இந்த கேள்வியை இப்படி கொஞ்சம் யோசின்னு. சரியா? இந்த கேள்வியை இப்படி கொஞ்சம் யோசின்னு சொல்லி சொன்னான். எப்படி என்றா 7:43 தானே? 7:43. இந்த இடத்த நான் யோசிச்ச விஷயம், தம்பி உண்மைக்கு போகாது. கடன் வாங்கினா நீ சொல்ற மாதிரி 60 நிமிஷம் தான் போக போகுது. இங்க வந்து குறைஞ்சா 6 மணித்தியாலம் தான் வரப்போகுது. நீ ஏன் கூட்டி திருப்பி கடன் வாங்குறாய்? இந்த 60ல 56 போனா உனக்கு 4 மிச்சம் தானே. அப்ப 4 43 கூட்டினா 47. இப்ப 6ல 4 போனா 2. அதே வடதான் வரும். ஆல்ரெடி இங்க கடன் இங்க போகாதண்டத்தாலதானே இங்க ஒன்ற கடன் வாங்குறாய். அப்ப இங்க இருந்து இங்க கழிச்ச சின்ன பெருமானம் தானே வரப்போகுது. கூட்டி விட்ட விஷயம் முடிஞ்சுதான் என்று சொன்னதுக்கு சார் ட்ரிக்கு அவ்வளவு அழகா இருக்கு சார். நான் இதை போய் நான் ட்ரிக்குன்னு சொல்லி தான் எனக்கு இது வந்து உண்மைக்கு என்ன மெட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம். இங்க கூட்டி திருப்பி கடன் வாங்குற பிரச்சனைக்குள்ள போறத ஏன்னா உண்மைக்கு இவர் போக மாட்டாருன்னு சொல்லிதான் நீ கடன் வாங்குறாய். அப்ப கடன் வாங்கி திருப்பியும் கடன் வாங்க போறத இது முடிஞ்சுதானே. அப்ப இதெல்லாம் நான் யோசிச்சேன், இவனுக்கு ஏன் மெட்ஸ் கஷ்டம் செல்றானுன்னு. ஆரம்பம் இப்படி இருந்தா மர முடிவு எங்க வேற அது படம் முடிஞ்சு. அப்ப நான் அதனால உண்மைக்கு அந்த இடத்துல செல்ல உடனே புள்ளி ட்ரிக் அவ்வளவு அழகா இருக்கு. சரி, இப்ப அந்த இடத்துல உண்மைக்கு நான் ஓகே அப்ப ட்ரிக்க பாருங்க செல்லலாமா? இத ட்ரிக்னு சொன்னா செல்ற எனக்கு சரி. ஆனா இது ஒரு முறை இப்படி புத்தகத்துல அப்படி தான் கிடக்கு. புத்தகத்துல இருக்கிற மாதிரி நான் படிப்பிக்க போனேன். அப்ப ஸ்கூல்ல போய் படிக்கிறேன் இந்த விஷயத்தை போய் படிப்பிச்சேன். அப்ப இதனாலதான் எனக்கு அந்த இடத்துல விளங்கிச்சு உனக்கு ஏன் மெட்ஸில் ஆரம்பம் பிரச்சனை பட்டு கடைசி ஓஎல்ல நொற்றானுலண்டா ஆரம்பமே நொட்டி விட்டா மர பாடமே நொட்டும் தான். அதுக்கு ஒரு புள்ளியல் சொல்ற மெட்ஸ் கஷ்டம் சார். கஷ்டம் இல்ல, கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. சரியா? மெட்ஸ் லேஸ். மெட்ஸ் உண்மைக்கு மிச்சம் லேசான ஒரு பாடம். அதை படிக்கிறத பொறுத்து. சரியா? நீங்களும் எனக்கு தெரியாது, நீங்க இப்படி படிச்சிருந்த ஒரு ஆளாக இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். இல்ல நீங்களும் கூட்டி கடன் வாங்கி திருப்பியும் கடன் வாங்கின ஒரு ஆளா இருந்தா தம்பி ஐயோ பாவமே, தம்பி பாவம். அப்ப உடனடியா உங்களோட தம்பி மாதிரி யாராச்சும் இருந்தா இப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி இதை சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி தான் மொத்த பாடத்துக்குமே மெட்ஸ் சொல்றது ஒரு ட்ரிக்கியான ஒரு பாடம். நுணுக்கத்துக்குள்ளால பாடத்திலே சாக்கலாம். தயவு செய்து அதை மாத்துங்க. சரி, உங்களோட தம்பி தங்கைகள் யாராச்சும் இருந்தா நீங்க சொல்லிக் கொடுங்க. மெட்ஸ் கஷ்டம் இல்ல, லேசி தான், எப்படி மாத்தலாம்னு சொல்லி. சரியா? நான் மெயினா இதை சொன்னதுக்கான காரணம் தெரியா, நீங்களும் இதே லெவல்ல படிச்சிருந்த ஒரு ஆளா எனக்கு உண்மை தெரியாது. பட் கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க, மெட்ஸ் லேசான ஒரு பாடம் என்று சொல்றதுக்காக தான் இந்த இடத்த விளங்கப்படுத்தினது. இப்ப நாங்க உடனடியாக எங்க போவோம்? நேர்மாறு வீத சமன் கேள்விகளுக்குள்ள போவோம்.